டெஸ்டி பயணம் நேயர்கள் அனைவரும் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. சிரியால எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குங்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். திடீர்னு கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஒரு பிரச்சனை மாதிரி மாறி இருக்கு. அதே மாதிரி இந்த அல்-அக்ஸா மசூதி, அந்த பாலஸ்தீன் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த சூழ்நிலையில எழுத்தாளர் ஹலீம், புதுமடம் ஹலீம் அவர்களோடு ஒரு சின்ன நேர்காணல் இது சம்பந்தமா பேசுவோம். முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு அவரை நாம வரவேற்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்ப இந்த சிரியா விவகாரம் நீங்க பாப்பீங்க, அது உள்நாட்டு போர் அப்படின்னு சொன்னாலும் கூட பொதுமக்களையே சுட்டு கொல்லக்கூடிய ஒரு நிலை இருந்துகிட்டு இருக்கு. இப்ப யார் அதிகாரத்துல இருக்கிறாங்களோ, ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்களோ, அவங்களே இதை செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ரோடு நிறைய பிணங்கள் போய்கிட்டு இருக்கு. என்ன காரணம்? சிரியால என்ன நடக்குது? சிரியால இருக்கட்டும், இல்ல ஈராக்கா இருக்கட்டும், லெபனானா இருக்கட்டும், இந்த பகுதியில் நடக்கின்ற எல்லா கிளர்ச்சிகளும் பிரச்சனைகளும் பொதுமக்கள் செய்யறதில்லை. இந்த கிளர்ச்சியாளர்கள் ஒரு நாள் ஆட்சியாளராக இருப்பாங்க, இந்த ஆட்சி மாறினவனா அவர்கள் கிளர்ச்சியாளராக இருப்பாங்க. இதுதான் பிரச்சனை. இப்படி மாறி மாதிரி அவர்களுக்குள் சண்டையில அந்த பொதுமக்கள் சிக்கி சின்னாபின்னமாக போய் கொண்டிருக்கிறார். இப்ப நீங்க சிரியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, சிரியாவுடைய மேற்கு பக்கம் லெபனான் இருக்கு, தென்மேற்கு பகுதியில இஸ்ரேல் வருது, அப்படி நீங்க கிழக்கு பக்கம் ஈராக் வரும், வடக்கு பக்கம் போனா துருக்கி வரும். இது சிரியாவுடையது. நீங்க சிரியாவோட அந்த பகுதி எடுத்துட்டீங்கன்னா, லெபனான்ல இருந்து சிரியா ஆரம்பிச்சு ஈராக்ல போய் முடியும் இந்த பகுதியில. இப்ப நீங்க இந்த பிரச்சனையை பார்த்தா தெரியும், இந்த பிரச்சனை பண்ணக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏற்கனவே சிரியாவை 50 ஆண்டுகளாக பஷார் அல்-ஆசாத்துடைய குடும்பம் தான் ஆட்சி பண்ணாங்க. அவருக்கு முன்னாடி ஒரு தந்தை, கிட்டத்தட்ட 1967 இருந்து அவர்கள் குடும்பம் ஆட்சி பண்ணுது. இப்போ சிரியால சன்னி முஸ்லிம்கள் அதிகம், ஷியா பிரிவை சார்ந்தவர்கள் வெறும் 10 விழுக்காடு தான். இந்த ஆட்சி செய்த பஷார் அல்-ஆசாத்துடைய குடும்பம் ஷியா பிரிவை சார்ந்தவர்கள். அப்ப பெரும்பான்மையா இருக்கின்ற மக்கள் சிறுபான்மை ஆட்சி சமூகத்தை சார்ந்த ஆட்சியாளர்கள். அப்ப மக்கள் அங்க இணக்கமா தான் இருந்திருக்காங்க. மக்கள் இணக்கமா இருக்காங்க. அரசியல் எப்படி படுத்தப்படுகிறது இதுதான் முக்கியம். எங்கெல்லாம் இருக்கோ அரசியல் படுத்தப்படுகிறது. இப்ப சிரியால அங்குள்ள மக்கள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா, எதுக்கு சண்டைன்னா அவங்களுக்கே தெரியாது. அவங்களுக்கு தேவை உணவு, அவங்களுக்கு தேவை ஒரு நல்ல மருத்துவம், இருப்பிட, இதுதான் நிம்மதியான வாழ்க்கை. 2011லயே உள்நாட்டு கலவரம் நடந்துச்சு சிரியால. 2011 இருந்து 2021 வரைக்கும் உள்நாட்டு கலவரம், 15 வரைக்கும் உக்கிரமா நடந்துச்சு. அந்த மக்கள் ஓடிக்கிட்டே இருந்தாங்க. எல்லா நாட்டு படைகளும் அங்க மோதிக்கிட்டாங்க. சிரியா மக்களுக்கு ஏன் மோதிக்கிறான்னு தெரியாது. அதான் அங்க இறுதியாக 2015ல ரஷ்யா பஷார் அல்-ஆசாத்துக்கு சப்போர்ட் பண்ணனால அது தற்காலிகமாக ஒரு முடிவுக்கு வந்தது. இப்ப மீண்டும் ஏன் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஏற்கனவே இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் பிரச்சனை பெரிய அளவுல 500 நாட்களாக யுத்தம் நடந்ததை பார்த்தோம். அதுக்கு ஈரான் சப்போர்ட் பண்ணது ஒரு பெரிய ட்விஸ்ட். ஏனென்றால் ஈரான் ஷியா பிரிவை சார்ந்த முஸ்லீம் நாடு, ஆனால் ஹமாஸ் சன்னி பிரிவை சார்ந்தவர்கள். ஆனால் இந்த தடவை அது உடைந்தது. இப்போ ஷியா சன்னி பிரச்சனை எப்பொழுதுமே உடையக்கூடாது, அது சண்டையாவே இருக்கும் என்று விரும்புகின்ற நாடுகள் மேலை நாடுகள், குறிப்பாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த ஷியா சன்னி பிரச்சனையை ஊதி ஊதி பெருசாக்குவதில் ஒரு பெரிய கான்ஸ்பிரசி வச்சிருக்காங்க. அங்க அது இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு. அப்பொழுதுதான் அவர்கள் அங்க குளிர்காய முடியும். இப்ப ஈராக்ல எடுத்துக்கங்க. ஈராக்ல 2003ல சதாம் ஹுசேன் ஆட்சி காலத்துல சதாம் சன்னி பிரிவை சார்ந்தவர். ஈராக் அதிகமாக சன்னி பிரிவை சார்ந்த முஸ்லிம்கள். ஆனால் அவர்கள் அந்த ஷியா பிரிவை வைத்தே பிரச்சனை பண்ணாங்க. இப்பொழுது ஆட்சி செய்பவர்கள் ஷியா பிரிவை சார்ந்த ஆட்சியாளர்கள். இப்ப இதுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணது. இந்த மாதிரியான ஒரு கான்ஸ்பிரசி. இப்போ பஷார் அல்-ஆசாத் விஷயத்துக்கு வருவோமே. பஷார் அல்-ஆசாத்துக்கு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இது ரஷ்யாவுடைய ஆதரவு இருந்தது. அவர்களுக்கு மறைமுகமாக அமெரிக்கா ஆதரவும் இருந்துச்சு. நீங்க இந்த யுத்தத்துல பாருங்க, இப்ப இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் சண்டை, ஈரான் சப்போர்ட் பண்றாங்க. லெபனான் இருக்கின்ற ஈரானுடைய அந்த புரட்சிகர படையை சப்போர்ட் பண்றாங்க. அவர்களுடைய சார்ந்தவர்கள் இல்ல எமான்ல இருக்கின்ற ஹூதி படை எல்லாமே சப்போர்ட் பண்றாங்க. ஆனால் சிரியாவில் இருந்த பஷார் அல்-ஆசாத் ஏதாவது சண்டையில கலந்துக்கிட்டாங்கன்னா கிடையாது. அப்ப இந்த மாதிரியான விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் இப்பொழுது இப்ப போர் நிறுத்தம் வரும்பொழுது அவர்கள் இந்த ஹயாத் அல் தக்ரீர் அல் ஷாம்ங்கிறவர்கள் எப்படி வந்தாங்க? அப்ப இவர்கள் எங்க இருந்தாங்க? இப்ப திடீர்னு எப்படி முளைக்கிறாங்க? இப்ப இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த கிளர்ச்சியாளர்கள் யார்? உண்மையிலேயே இவர்கள் சாமுக்காக போராடுறாங்களா,
இந்த பேர் வச்சிருக்காங்கல்ல, ஹயாத் தக்ரீர் அல் ஷாம், நாங்க ஷாம் தேசத்துக்காக போராட்ட குழுன்னு வைக்கிறாங்க. சொல்ல போனா ISIS கூட பாருங்க, ஈராக் அண்ட் சிரியா இஸ்லாமிக் ஸ்டேட் தான், இஸ்லாமிக் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஈராக் அண்ட் சிரியா. இப்ப இதெல்லாம் இவர்கள்லாம் யாரு அப்படிங்கறத பார்வை பார்க்கணும். திடீர்னு தான் கிளம்புறாங்கல்ல எல்லாருமே. இல்ல, இப்ப இந்த HDS சொல்லக்கூடிய இந்த ஹயாத் அல் தக்ரீர் அல் நுஸ்ராவுடைய பிரிவிலிருந்து வந்தவர்கள். நீங்க இதை புரிஞ்சுக்கணும். அல் நுஸ்ரா அல் காயத்தோட பிரிவிலிருந்து வந்தது. அந்த அல் காயத்தை சார்ந்தவர்கள் ISIS ஓட தொடர்புடையவர்கள். ISISக்கு ஃபண்ட் பண்ணதே அமெரிக்கா தான். இப்ப இதை நீங்க தொடர்பு படுத்தி பாருங்க, ஏன் ஏற்படுத்துறாங்க? இந்த இதே அல் நுஸ்ரா ஈராக்ல வந்து சதாம் ஹுசேனுக்கு எதிராக பெரிய அளவுல பிரச்சனை பண்ணது. சதாம் ஹுசேன் வந்து மரணத்துக்கு அப்புறம் அப்படியே வந்து சிரியாவுக்கு வந்து செட்டில் ஆனாங்க. ஏன் ஈராக்ல இருந்தாங்க, ஏன் சிரியாவுக்கு வந்தாங்க? எந்த இதுவுமே இல்லை. சிரியால அல் நுஸ்ராவிலிருந்து பிரிந்து வந்த இந்த அபு அல் முகமது அல் ஜலானி, அவர் தான் இப்ப HDS தலைவர். அவருடைய சொந்த ஊர் பாத்தீங்கன்னா ரியாத். அவருக்கு சிரியாவுக்கு சம்பந்தமே கிடையாது. அவருடைய அந்த குழு தான் இன்னைக்கு வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கு. ஏன் நடக்குது? மக்களுக்கு என்ன நடந்துருச்சு? இப்ப நீங்க கேட்டீங்க, நாங்க தெரு ஓரத்துல போயிட்டு இருக்கும் போதெல்லாம் இவ்வளவு பிணங்கள் விழுந்து கிடக்குது. ஆனா சண்டை வந்து இந்த HDSக்கும் ஆசாத்துடைய, இப்ப ஆசாத் வந்து இப்ப கிளர்ச்சியாளர் ஆயிட்டாரு. ஆனா ஆட்சியாளராக இருந்தாரு, கிளர்ச்சியாளர். அந்த குழுவுக்கு நடந்த சண்டையில ஒரு 300 பேர் கொல்லப்பட்டாங்க. ஆனால் பொதுமக்கள் 750 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. சண்டை இவங்க 2 பேருக்கும், பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. வீட்டுக்குள்ள போய் கொல்லக்கூடிய அதான் கேக்குறேன், பொதுமக்கள் என்ன பாவம் செஞ்சாங்க? அப்ப இது என்ன அப்படிங்கிறது தான் முக்கியமானது. இப்ப இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் என்றால், இந்த பகுதியில் ஒரு அமைதியின்மையை ஏற்படுத்த வேண்டும் என்று எப்பொழுதுமே அமெரிக்கா, இஸ்ரேல், மேலை நாடுகள் சில இந்த கான்ஸ்பிரசி இருக்கு பாத்தீங்களா, நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும். முஸ்லிம் நாடுகளுக்கு ஒற்றுமை இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அந்த வளைகுடா நாடுகளுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு பார்ப்பாங்க. குறிப்பா இந்த மத்திய தரக்கடல் நாடுகளுக்குள்ள பிரச்சனை இருக்கணும், அப்பொழுதுதான் இஸ்ரேல் நிம்மதியா இருக்கும். உங்களுக்கு அங்க வந்து இந்த சிரியாவுக்கும் ஈராக்குக்கும் பிரச்சனை இருக்கணும், துருக்கிக்கு ஈரானுக்கும் பிரச்சனை இருக்கணும். இப்ப பாருங்க, இந்த HDSக்கு ஃபண்ட் பண்ணதுன்னு நம்ம என்ன நினைச்சோம், நேரடியாக அமெரிக்காவான துருக்கி பண்ணிருக்காங்க. இப்ப என்ன காரணம்? அவங்க என்ன சொல்றாங்க, அவர்கள் வந்து சன்னி பிரிவை சார்ந்தவர்கள், நாங்க வந்து சன்னிக்கு ஆதரவு கொடுத்தோம். அதாவது கடந்த 500 நாட்களாக சன்னி ஷியா பிரச்சனையே இல்லாம இருந்தத மீண்டும் இப்போ வந்து கிளப்பினது யாரு? துருக்கிக்கு இதை செய்ய சொன்னது யாரு? இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப இது என்ன நோக்கம்? என்ன ஆசாத்துடைய ஆட்சிக்கு இந்த ஆட்சிக்கு என்ன பெரிய வித்தியாசம் நடந்து போச்சு? அப்ப இது எல்லாமே அங்கு சண்டை நடந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. இல்ல அந்த அளவுக்கு அந்த சிரியா வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம். என்ன முக்கியத்துவம் வாய்ந்த இடம்னா, அந்த சிரியா என்கிற பகுதி வந்து ஆசியாவையும் ஐரோப்பாவையும் பிரிக்கின்ற இடத்துக்கு வருது. துருக்கி தான் அது என்று. இரண்டாவது ரஷ்யா பக்கத்துல இருக்கு. இந்த சிரியாவில் எண்ணெய் வளம் இருக்கு. இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் சிரியாவுல பிரச்சனை இருந்தா தான் ஈரான் உள்ள வந்து லெபனான் வழியாக இஸ்ரேல் அடிக்க முடியாது. இப்போ நீங்க ஈரான் வந்து தரைவழி மார்க்கமாக இஸ்ரேலை தாக்க வேண்டும் என்றால் அது எது வழியா வரும்? ஈராக் வழியா, சிரியா வழியா தான் வந்தா ஆகணும். சிரியா வழியா வந்தா தான் லெபனானுக்குள்ள வர முடியும். லெபனானுக்குள்ள வந்தாதான் நீங்க இஸ்ரேலுக்குள்ள நுழைய முடியும். அப்ப சிரியாவுல வந்து ஈரான் நுழைய முடியாத அளவுக்கு இப்ப நிலைமையை மாத்தணும்னா, இப்ப இப்படி பாருங்களேன், இப்ப அல் ஆசாத், பஷர் அல் ஆசாத் உடைய ஆட்சிக்கு ரொம்ப அனுகூலமாக இருந்தவர்கள் ஈரானியர்கள். என்ன காரணம்? அவர் ஷியா பிரிவை சேர்ந்தவர், அவர்களும் ஷியா பிரிவை சேர்ந்தவர்கள். ஃபண்ட் கொடுத்தாங்க. அதனாலதான் ஈரான் வந்து உள்ள வந்து லெபனானுக்குள்ள வர்ற வரைக்கும் அவர்களுடைய படையாக இருக்கட்டும், அந்த புரட்சிகர படை உள்ள வந்து வேலை செஞ்சதுக்கெல்லாம் சிரியா அமைதியாக இருந்தது. இப்போ இப்ப இருக்கின்ற HDS வந்து ஈரானுக்கு எதிராக இருக்காங்க. இப்ப ஈரானை தனிமைப்படுத்த வேணும் ஒன்று. இரண்டாவது, ஹமாஸை தனிமைப்படுத்தணும்னா சிரியாவை துண்டாக்கணும், அந்த பகுதியை வேற ஒரு களமா மாத்தணும். இப்ப சிரியால வந்து இருக்கிற நிலைமைக்கு ஹமாஸை பத்தி கவலைப்படுற மாதிரியா இருக்காங்க? உள்ளுக்குள்ள உள்நாட்டு பிரச்சனை, பெரிய பிரச்சனை கொழுந்து விட்டு எரியுது. ஏன் சாகுறாங்கன்னு தெரியாத அளவிற்கு இருக்கு. யார் அடிக்கிறாங்க அப்படிங்கறது தெரியல. இப்ப இது நடக்கணும் என்று இஸ்ரேல் விரும்புகிறது, அமெரிக்கா விரும்புகிறது, மேல் நாடுகள்ல விரும்புறாங்க. அதுதான் காரணம். எதுக்கு சண்டைன்னே தெரியாது. 2011 ஒரு ஆர்டிக்கல் எழுதுனாங்க அல் ஜசீரால, எதுக்கு சண்டைன்னு மக்களுக்கே தெரியல. ஆனா கொத்து கொத்தாக லட்சக்கணக்கான சிறிய மக்கள் கொல்லப்பட்டுட்டே இருந்தாங்க. ஆனால் எதுக்கு சண்டைன்னே தெரியல. அதுதான் பிரச்சனை. அப்ப இப்படித்தான் அங்க பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது. இப்ப இஸ்ரேல் பாருங்க, இஸ்ரேல்ல இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாம இஸ்ரேலுக்குள் பாலஸ்தீன
தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கு, வெளியே தெரியல. இப்ப கூட பாத்தீங்கன்னா அலெக்சா மசூதி, ஜெருசலம், அலெக்சா மசூதிக்குள் பாலஸ்தீனியர்கள் வருடம் தொழுகை நடத்துகிறது என்பது வழக்கமாக இருக்கிறது. சில தினங்களுக்கு முன்பு என்ன ஒரு உத்தரவு, 55 வயதுக்கு மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் மட்டும்தான் அலெக்சா மசூதிக்கு அனுமதி, அல்லது 12 வயதுக்கு கீழே இருக்கணும், பெண்கள் 50 வயதுக்கு மேல இருக்கணும் அனுமதி, மற்றவர்கள் அனுமதி கிடையாது. ஏற்கனவே நமக்கு தெரியும் 1948 இஸ்ரேலும் பாலஸ்தீனம் என்ற 2 நாடுகள் பிரிந்த போது ஒரு டிக்ளரேஷன், உடன்படிக்கை இருந்தது. இஸ்ரேல் ஒரு தனி இறையாண்மை மிக்க நாடா இருக்கும், பாலஸ்தீன தனி நாடா இருக்கும், ஜெருசலம் 2க்கும் பொதுவான நகரம். அதனாலதான் ஜெருசலத்துடைய அலெக்சா மசூதியை பாதுகாக்கின்ற பொறுப்பை ஜோர்டானுக்கு கொடுத்தது யாரு, ஐக்கிய நாடுகள் சபை. நீ 2 பேருமே அவனுக்கு பொதுவா இருக்கான். இப்ப ஜோர்டான் வீரர்கள், ஜோர்டான் நாட்டை சார்ந்த வீரர்கள் வந்து அலெக்சா மசூதியை பாதுகாப்பாரு. இத்தனை வருஷமும் அப்படிதான், இத்தனை வருஷம் அதான். சில வாயில்களில் மட்டும்தான் இஸ்ரேல் வீரர்கள் இருப்பாங்க, பெரும்பாலான வாயில்களில் ஜோர்டான் தான் இருப்பாங்க. இப்ப சில தினங்களுக்கு முன்பு உத்தரவில் ஜோர்டான் நாட்டு வீரர்கள் அவர்களை அனுப்பி வச்சுட்டாங்க, வித்ட்ரா பண்ண கிளம்பிட்டாங்க. இப்ப முழுமையாக அந்த அலெக்சா மசூதி வளாகம் முழுவதும் இஸ்ரேலுடைய படை வீரர்கள் கண்ட்ரோல் இருக்கு. இப்ப ஜெருசலத்துக்குள்ளேயே பாலஸ்தீனர்கள் நுழைய முடியாது. இப்ப மேற்கு கரையிலிருந்து ஜெரிகோ இல்லது ரமலா நகரத்திலிருந்து வருவாங்க. இன்னைக்கு அந்த வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்டு முன்னாடியே நீங்க பதிவு செய்யணும். 55 வயசுக்காரங்களும் அனுமதிக்கல, இளைஞர்கள் அனுமதி கிடையாது. ஜெருசலம் முழுக்க இப்ப இஸ்ரேல் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. ஒன்று. இரண்டாவது, இப்ப ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா, ரொம்ப துணிவாக அந்த மேற்கு கரை முழுவதும் இஸ்ரேல் பகுதி என்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. அதை விட அடுத்த கட்டத்திற்கு காசாவை நாங்களே சுத்தப்படுத்திக்கிறோம், காலி பண்ணுங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இதுதான் நிலைமை. அப்ப இந்த வேலையை செய்வதற்கு சிரியாவுடைய உள்நாட்டு கலவரம் இவர்களுக்கு சாதகமாக இருக்கணும். பாருங்களேன், இப்ப சிரியா பீஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்க, இதை இவங்க செய்ய முடியாது, வாய்ப்பு இல்ல. சிரியா பீஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அப்ப ஈரான்காரன் வருவான், துருக்கிக்காரன் வருவான், அல்லது அங்க இருக்கின்ற மற்ற ஆட்கள்லாம் வருவாங்க. இப்ப இதெல்லாம் தடுக்கணும்னா சிரியா ஒரு பெரிய கலவரக்காடாக மாற்றப்படணும். அது நடந்துகிட்டு இருக்கு. இங்க அவர்கள் இன அழிப்பு வேலை இலகுவாக செய்ய தொடங்கியிருக்காங்க. இன்னைக்கு நீங்க ஹமாஸ் மேல குண்டு போடுறதோ அல்லது பாலஸ்தீன மேற்கு கரையில சண்டை செத்து போயிட்டாங்க பத்தி எல்லாம் விஷயமே இல்லை. இப்ப கவனம் ஃபுல்லா சிரியாவுடைய உள்நாட்டு அதை பத்தி தான் இன்னைக்கு மேலை நாடுகள் கவலைப்படுறாங்க. மேல்நாட்டு செய்திகள் முழுக்க சிரியாவுடைய அந்த கலவரம் மட்டும்தான் இன்னைக்கு அடைப்புல இருக்கு. நல்ல தொலைநோக்கு பார்வையா ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க போல. இப்ப ஸ்கிரிப்ட் இன்னைக்கு சிரியாவுடைய பிரச்சனை மட்டும்தான் இன்னைக்கு ஹெட்லைன். இஸ்ரேல் பாலஸ்தீன விஷயம் சின்ன இடத்துக்கு போயிடுச்சு. அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? வேலை நடந்துகிட்டே இருக்கீங்க, இன அழிப்பு நடந்துகிட்டே இருக்கு. 16 லட்சம் மக்களும் பிரச்சனைகள் இருக்காங்க, நோம்புலையும் அவங்களுக்கு எந்த உணவும் இல்லாம இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் கட் பண்ணிட்டாங்க. ஆனா ஒரு விஷயத்த நீங்க பாக்கணும், பவர் சப்ளையே கட் பண்ணிட்டீங்க எல்லாம் இருந்தாலும் 500 நாட்கள் இன்னைக்கு யுத்தம். இது யுத்தம் ஆரம்பித்த பொழுது நெதன்யாஹு சொன்னது, இந்த ஹமாஸை நாங்கள் 24 மணி நேரத்துல முடிச்சு எடுத்துருவோன்னு. 500 நாட்கள் அழிக்க முடியல. 5 நாடு சேர்ந்து தாக்கும் போது 6 நாள்ல ஜெயிச்சாங்க. ஆனா ஒரு போராளி முடியல. அப்ப அவர் எங்க இருக்காங்க? அண்டர் கிரவுண்ட்ல இருக்காங்களா, மேல இருக்காங்களா? இன்ன வரைக்கும் பணைய கைதிகள் 59 பேர் இருக்கான், விடுவிக்க முடியல. இந்த அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டதே இந்த பணைய கைதிகள் விடுவிப்புக்கு தான், வேற எதுக்குமே இல்ல. இப்ப அமெரிக்கா தெரிஞ்சுக்கங்க, எந்த ஒரு குழுவை அல்ல அமைப்பை டெரரிஸ்ட் அறிவித்தால் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினதா சரித்திரமே இல்ல. ஹமாஸை டெரரிஸ்ட் தான் அறிவிச்சீங்க, ஏன் பேச்சுவார்த்தை நடத்துறீங்க? நேரடியா பேசுறீங்களா? அமெரிக்காவுடைய வெளியுறவு செயலர் நேரடியா பேசுறாரு. அப்ப நீங்க உங்களால ஹமாஸிடம் தோல்வியை தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. அவர்கள் இருக்காங்க. அந்த பணைய கைதிகளை விடுவிக்கும் போது அந்த நிகழ்வுகளை பாருங்க. முழு பாலஸ்தீனும் அவர்கள் கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி ஒரு இதை கொடுத்தாங்க. உலக ஆச்சரியப்பட்டு, இங்கதான் சண்டை போட்டாங்க, கட்டணங்கள் நுழைஞ்சு எல்லாம் நொறுங்கி போயிடுச்சு, மக்கள் எல்லாம் செத்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அங்க பார்த்தா திடீர்னு ஒரு பேனர் அழைக்கிறான், கைதிகளை கூட்டு வர்றான், அடுத்து துப்பாக்கியோட நிக்கிறான், வெளியிடுறான். எப்படி பண்ண முடிஞ்சது? அப்ப பக்கத்தில் இருக்கிற நாடு ஒரு 40 கிலோமீட்டர் சுற்றுலா ஒரு பகுதியவே அங்குள்ள ஒரு குழுவை அடக்க முடியல. அப்ப அது யாரு பலமானவர்கள்? அது ஒண்ணு. ஆனால் இது அவர்களுக்கு ஒரு பெரிய யூகோ கிளாஷ். முழுக்க அழித்து ஒழிக்க வேண்டும். இன்னைக்கு அமெரிக்காவோட ஜனாதிபதி அந்த பகுதி முழுவதையும் அழித்து, நான் காசாவையே ஒரு கேம்பிளிங் மாதிரியான இடத்துக்கு மாத்திருவேன், சூதாட்ட கிளப் கொண்டு வந்துருவேன்,
பீச்ல வந்து விதவிதமான ட்விட்டர்லயே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அவர் என்னன்னா நான் வந்து உங்களை சுத்தப்படுத்தி கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இப்ப ஜோர்டானும் எகிப்தும் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ சிரியால நடக்கிற மாதிரியான பிரச்சனை அங்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் ஜோர்டானும் எகிப்து ஒத்துக்க மாட்டேன்றாங்கன்னா, இந்த மக்களை எங்க போய் யார் வச்சுக்கிறது? அமெரிக்கா சொல்லுது நீங்க ஜோர்டான எகிப்து வச்சுக்கிறது. அவன் எகிப்து என்ன சொல்றான், ஏற்கனவே எங்க நாட்டுல பிரச்சனை, இவங்க எல்லாரையும் கொண்டு வந்து வச்சா நான் என்ன செய்ய முடியும்? ஒன்று. இரண்டாவது, ஜோர்டானை பொறுத்தவரை ஜோர்டான் வந்து மன்னராட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஜோர்டானுக்கும் இஸ்ரேலுக்கு ஒரு ஒப்பந்தம் இருக்கு. என்ன ஒப்பந்தம்னா, இன்னைக்கு வரைக்கும் அதை ஃபாலோ பண்றாங்க. இஸ்ரேல் விஷயத்தில் ஜோர்டான் தலையிடாது, ஜோர்டான் விஷயத்தில் இஸ்ரேல் தலையிடாதுங்க. அப்படி ஒரு ஒப்பந்தம் இருக்கு. முக்கியமா அந்த இஸ்ரேலுக்கும் ஜோர்டான் ஒரு யோர்தான் ஆறு ஒண்ணு இருக்கு, ரிவர். அந்த தண்ணி தான் வந்து ரெண்டு நாட்டுக்கும் தண்ணி குடிக்கிறதுக்கு. இப்ப யோர்தான் ரிவர்ங்கிறது கிட்டத்தட்ட பெத்லஹேமுடைய அந்த பகுதி அங்கதான் இருக்கு. ஜீசஸ் பிறந்த இடம், அதாவது ஈசா நபி நம்ம சொல்லக்கூடிய ஜீசஸ் பிறந்த இடம் பெத்லஹேம் ஜோர்தான் ஆற்று கரையில தான் இருக்கு. மூசா நபியுடைய வழித்தடங்கள் ஜோர்டான் ஆற்றங்கரை ஓரத்துல இருக்கு. அது அவர்களை பொறுத்தவரை பாதுகாக்கப்பட வேண்டிய இடம். அது கிறிஸ்துவர்களும் சரி யூதர்களும் சரி எல்லாருமே அதை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப அது வந்து ஜோர்டான் அரசாங்கம் ஒத்துழைப்பு கொடுத்தா தான் செய்ய முடியும். அப்ப ஜோர்டானை பகைத்து கொள்ளல. ஏற்கனவே பல ஒப்பந்தங்கள் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா ஜோர்டான் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லுது. ஏன்னா எங்க நாட்டுல நாங்க இவ்வளவு பேரும் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு இடம் இல்லைன்னு. அதனாலதான் ட்ரம்ப் சொன்ன விஷயம், ஏன் சவுதியில ஏகப்பட்ட பாலைவனம் இருக்க அங்க போய் இருக்கலாம். இது எவ்வளவு பெரிய, இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, அடுக்குமான்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு எவ்வளவு டீல் ஆஃப் த செஞ்சுரி எல்லாம் போட்டு இங்க இது வரைக்கும் இருக்கிறவங்க இருக்கலாம், வெளியே போனவங்க மட்டும் வரக்கூடாதுன்னு ஒப்பந்தம் போட்டு. இது எவ்வளவு மோசமான விஷயம். நீங்க எல்லாரையும் வெளியேற்றி திருப்பி கூட்டி வரீங்களா உள்ள? என்ன நோக்கம்னா, இஸ்ரேலை ஒற்றை நாடாக அறிவிக்கிற இடத்துக்கு அமெரிக்கா வந்துருச்சு. இப்ப 1948 டிக்ளரேஷன் தூக்கி போட்டாங்க. பாலஸ்தீனம் என்கிற நாடு இனிமே கிடையாதுங்கிற இடத்துக்கு ட்ரம்ப் வந்துட்டாரு. அடுத்த அறிக்கை தான் வரும். இனி பாலஸ்தீனம் என்கிற நாடு கிடையாது, அது இஸ்ரேலின் ஒரு பகுதின்னு அறிவிப்பாங்க. அப்ப நீங்க கேட்கலாம், இப்ப டிக்ளரேஷன் என்னாச்சு? ஒரு நாடை வந்து மலர்ந்ததுக்கு ஐக்கிய நாடுகள் சபை, அதுக்கு தானே ஐக்கிய நாடுகள் சபையை தூக்கி போடுறாங்க, தேவையில்லைன்றாங்க. அப்ப இனி பாலஸ்தீனம் என்கிற நாடு இஸ்ரேலின் ஒரு பகுதின்னு அறிவிச்சுட்டா இனி எந்த நாடுமே எதுக்கும் தலையிட முடியாது. கேட்டா எங்க உள்நாட்டு பிரச்சனையும்பாங்க. சரியா? ஏற்கனவே மேற்கு கரை முழுவதும் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கிறது இந்த காசா பகுதி மட்டும்தான். அதையும் முடிச்சுட்டாங்கன்னா முழு கண்ட்ரோல்ல வந்துடும். ட்ரம்ப் ஆட்சி காலத்திற்குள்ள இஸ்ரேல்ங்கிற தனி நாடு அப்படிங்கிற ஒரு டெமோக்ராட்டிக் இஸ்ரேல் அப்படிங்கிற மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா அதை செய்வாங்க. ஆனா நிலைமை அவ்வளவு எழுதி கிடையாது. இந்த போராளி குழுக்களை என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ 1 லட்சம் பேர் போராளிகள் இருக்காங்க நினைக்கிறாங்க. இருக்கின்ற 16 லட்சம் மக்களுமே அவர்களுக்கு போராளிகள் தான். நிலத்துக்காக அவங்க அந்த நாட்டுடைய நிலத்துக்காக போராடிட்டு இருக்காங்க, உயிரை கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து எங்களுடைய ஒரு சொட்டு ரத்தம் இருக்க வரைக்கும் நாங்கள் போராடுவோம்னு சொல்றாங்க. இப்போ 16 லட்சம் பேரை நீ கொண்டு அதுல குவிச்சு அடக்கம் பண்ணி அந்த இடத்த எடுக்க போறீங்களா அப்படிங்கிற கேள்விதான். இப்ப அந்த மாதிரி இடத்துக்கு இன்னைக்கு நகர்ந்து இருக்காங்க. அதனாலதான் சிரியா கலவரத்தை இன்னைக்கு திட்டமிட்டு தூண்டப்பட்டு ஆசாத்தை வெளியேற்றிருக்காங்க. இன்னொரு நீங்க ஒரு கோணத்தை பார்க்கணும். எப்பொழுதுமே ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆகாது, நமக்கு தெரியும். சின்ன குழந்தை கேட்டா கூட சொல்லும். ஆனா இப்ப ஆகுற மாதிரி ஒரு சூழல் ஏன் வருது? அமெரிக்கா எந்த ஜனாதிபதியும் ரஷ்யாவோட ஜனாதிபதியோட ரொம்ப நெருக்கமாலாம் இருந்தது இல்ல. ஜனாதிபதி தேர்தலில் ஜெயிச்சவன ரஷ்ய அதிபர்கள் யாரும் அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. எல்லாமே மாறி இருக்கு. ரஷ்யாவிற்காக வந்து உக்ரைனே பகைச்சுக்கிட்டாங்க அமெரிக்கா இப்போ. அது மட்டும் இல்ல, அதாவது ஐரோப்பிய நாடுகளே இன்னைக்கு பகைமை ஆயிடுச்சு அமெரிக்காவுக்கு. அதெல்லாம் ட்ரம்புக்கு பிரச்சனை இல்லை. ரஷ்யா முக்கியம். ஏனென்றால் ரஷ்யாவுடைய சப்போர்ட் இருந்துச்சுன்னா இந்த எல்லாமே சாத்தியம். இப்ப நீங்க தனியா இஸ்ரேல்ங்கிற நாடு அறிவிக்க வேண்டும் என்றால் ரஷ்யா அதிகாரம் இருக்கிறதுனால. அது மட்டும் இல்ல, இஸ்ரேலுக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப ரஷ்யா வந்து ஈரானுக்கு நெருக்கமா இருக்கு. இப்ப ரஷ்யா ஈரானுக்கு நெருக்கமா இருக்கு. இப்ப ரஷ்யா வந்து ஈரானுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுனால இஸ்ரேல்ல இவர்கள் நினைத்ததை செய்ய முடியல. ஈரான் வந்து வந்துகிட்டே இருந்தது. இப்ப ஈரானை தனிமைப்படுத்திட்டாங்க. ஈரானோட எந்த வேலையும் வச்சுக்கல, டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க. சிரியால இன்னைக்கு ஒரு பெரிய உள்நாட்டு கலவரம். ஆனால் ஆசாத் ரஷ்யாவுக்கு போயிட்டாரு. இப்ப வந்து கடந்த முறை 2011 சிரியால இதே மாதிரி கலவரம் ஏற்பட்ட பொழுது மீண்டும் ஆட்சிக்கு வந்த உதவியது ரஷ்யா தான். 2011 இதே மாதிரி ஓடி போயிட்டாரு. 13 ஒரு வருஷம் 2 வருஷம் ரஷ்யால தான் இருந்தாரு. 15 ரஷ்ய படைகள் வந்து கிளர்ச்சியாளர்களை அடக்கி
மீண்டும் ஆசாத்துக்கு வந்து பதவியேற்பு நடந்துச்சு. அது ரஷ்யா நினைத்தா மட்டும்தான் மீண்டும் ஆசாத் வர முடியும். அதை வரவிடாம தடுக்கணும்னா ரஷ்யாவை நீங்க வந்து கைக்குள்ள வச்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப ரஷ்யாவோட நெருக்கமா இருக்காரு ட்ரம்ப். இந்த அரசியலை ரஷ்யா புரிஞ்சிருக்கலாம். நம்ம நெருக்கமா இருப்போம், நம்ம இனிமே எதிரி இல்ல, நம்ம நண்பர்களா இருப்போங்கிற இடத்துக்கு நகர்ந்து. காரணம் என்னவென்றால் சிரியால உள்நாட்டு கலவரம் நடக்கணும். இஸ்ரேல் ரஷ்யா அதை ஏத்துக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? அதிகமான பொருளாதார தடையினால. ஏற்கனவே பழைய ஆட்சியில அமெரிக்கா வந்து பொருளாதார தடை விதித்தாங்க. அது நன்மை நீடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இவர் பொறுத்தவரை இதுக்கு ஒப்பந்தத்துக்கு வந்தால் ரஷ்யா மேல் இருக்கின்ற அத்தனை தடைகளும் நீக்கப்படும் மாதிரி செய்தி வருது. அப்ப அத்தனை தடைகளும் நீங்கிவிட்டால் ரஷ்யாவுடைய வளர்ச்சி இன்னும் எங்கே போகும்? ஒன்று. அவர்கள் கூடுதலாக இன்னொன்னு சொல்றாங்க, ஈரான் மேல் உள்ள தடையும் நீக்கிறோங்கிற இடத்துக்கு வர்றாங்க அமெரிக்கா. அப்படியா? ஈரான் மேல் உள்ள தடைகள் நீக்கணும் ரஷ்யா சொல்லும்போது ஏத்துக்கிறேன்றாங்க. இப்ப என்னன்னா, இப்ப ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் அந்த தடைகள் நீங்கி விட்டால் அவர்கள் தான் பாத்துக்குங்க, இங்க ஏன் வர்றீங்கன்னு கேக்குறாங்க. நீங்க ஷியா பிரிவை சார்ந்தவர்கள், உங்களுக்கு என்ன இங்க பிரச்சனை? அரபு நாடுகள் நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்த்துறாங்க. இது ரஷ்யாவை இப்ப உடன்படுது. இப்ப கிட்டத்தட்ட பாருங்களேன், உக்ரைனுடைய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில சவுதி அரேபியால வைத்து ஒரு மீட்டிங் நடக்குது அமெரிக்காவுடைய வெளியுறவு செயலர் தலைமையில. உக்ரைனே கூப்பிடல, ரஷ்யாவையும் சவுதி அரேபியா மத்தியஸ்தம் அமெரிக்கா பேசுறாங்க. அது ஜெலன்ஸ்கி சொன்ன காரணம் என்ன? என் நாட்டு பிரச்சனையை பேசுறதுக்கு எங்கேயே கூப்பிடல அப்படிங்கிறது தான். இப்ப என்ன அர்த்தம்னா ரஷ்யாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். ரஷ்யாவுக்கு, ஏன்னா இனி வந்து நம்ம ரெண்டு பேரும் எதிரிகளாக இருந்தால் மத்தவங்க குளிர் காயிறாங்க, நம்ம நண்பர்களாக இருந்தால் நம்ம ரெண்டு பேரும் ஆட்சி பண்ணுவோம், அந்த இடத்துக்கு நகர்றாங்க. இப்ப இது எல்லாமே ஒரு பெரிய ஸ்கிரிப்ட். இன்னும் கூடிய விரைவில் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ரஷ்யாவுடைய அதிபரும் அமெரிக்காவுடைய அதிபர் மற்றும் நெதன்யாஹூலாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உருவாக்குன்னு நினைக்கிறாங்க. அப்படி உருவாகிவிட்டால் இது என்ன மாதிரி இடத்துக்கு போகும்? ஏற்கனவே ஒரு ஃபார்முலால போயிட்டு இருக்க உலகம் அப்படியே டேர்ன் ஆகும். ரஷ்யாவுடைய ஆதரவு நாடுகள் என்ன பலன் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி போகும். நோக்கம் இஸ்ரேல் வந்து ஒரு ஒற்றை நாடாக மலரணும், எல்லாமே அடிப்படை நோக்கம். ஒரு அகண்ட இஸ்ரேல் ஒரு நாடாக மலரணும். அப்படி மலர்ந்தா தான் எல்லாமே நடக்கும். அதற்கு என்னெல்லாம் காய் நகர்த்த வேண்டுமோ அதெல்லாம் செய்யறாங்க. அதில் ஒரு பகுதி தான் சிரியாவுடைய கலவரம். என்றால் இந்த அல் நுஸ்ரா, இந்த இதே HTS எல்லாமே ஈராக்ல இருந்தவங்க தான். இருந்து 2003க்கு அப்புறம் வந்தவங்க தான், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். 2005 வரை இதே HTS வந்து சிரியால இருந்துச்சா? கிடையாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி HTS கிடையாது. அல் நுஸ்ராவுல இருந்த எல்லாருமே அங்க இருந்தவங்க. ISIS இருந்து பிரிஞ்சு வந்ததுதான் அல் நுஸ்ரா. இப்ப இவங்க கனெக்ஷன் பாருங்க என்னன்னு. அல் நுஸ்ராவுக்கு எல்லாம் ஃபண்ட் கொடுத்தது அமெரிக்கா, அல் கைதாவுக்கு ஃபண்ட் கொடுத்தது அமெரிக்கா, அவங்களை போட்டு தள்ளினது அமெரிக்கா, ஃபண்ட் கொடுத்தது அவங்கதான், போட்டு தள்ளினது அவங்கதான். இது எல்லாமே ஸ்கிரிப்ட். அப்ப இது அடிப்படையில் நடக்குதே ஒழிய மக்களுக்கும் கிளர்ச்சிக்கும் சம்பந்தம் இல்லை. மக்கள் செத்து மடிகிறார்கள், அதுதான் வேதனையானது. இப்போ நடக்கக்கூடிய இந்த கலவரத்துல வந்து துருக்கியை முன் வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, ஆயுதங்கள் அவங்க வழியா. இது ஒரு ஸ்கிரிப்ட் தான். ஏன்னா துருக்கி கொடுக்கறதுக்கு அவங்க, ஏன்னா எங்களுடைய வடமேற்கு சிரியாவுடைய வடக்கு பக்கம் தான் துருக்கி இருக்கு. இந்த குழுக்கள் எல்லாமே இட்ரிப் நகரத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் எல்லாம் எங்க பகுதியில் இருக்காங்க, இல்லைன்னா எங்களுக்கு பிரச்சனை வருது. ஏன்னா இது துருக்கிக்கு ஒரு பெரிய தலைவலியா இருந்தது. அப்ப நீ பஷர் ஆசாத் மேல ஏற்கனவே துருக்கி வந்து ஒரு கோவமா தான் இருந்தாங்க. அது ரஷ்யானால பொறுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இதை பயன்படுத்திக்க சொன்ன உடனே உள்ள வந்து இவங்களுக்கு ஃபண்ட் கொடுத்து தூக்கிட்டாங்க. இப்ப ரஷ்யா ஏன் அமைதியா இருக்குதான் கேக்குறேன். சந்தேகம் நமக்கு ஒழுக்க காரணம் 2015 வந்து நீ வந்து உடனடியாக வந்து படையனுப்பிச்சு டக்குனு வந்து பஷர் ஆசாத்துக்கு மீண்டும் பதவி வாங்கி கொடுத்தீங்கல்ல, இப்ப வரைக்கும் ஏன் அமைதியா இருக்கு? 2015 டைம் வந்து இவங்களோட பயங்கரமானவங்கன்னு சொல்லப்பட்ட ISIS இது ஒரு சின்ன குரூப். இந்த குரூப் வந்து எவ்வளவு பலம் எப்படி கிடைச்சது? அதுதான் பிரச்சனை. அப்ப மக்கள் ஏன் கொல்லப்பட்டு இருக்காங்க? அப்ப ஏன் ரஷ்யா அமைதியா பாத்துட்டு இருக்கு? இப்ப இது எல்லாம் கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த சர்வதேச அரசியலுடைய கான்ஸ்பிரசி நமக்கு புரியும். இது எல்லாமே திட்டமிட்டு அந்த திரைமறைவில் நடக்கின்ற அந்த இது பாத்தீங்கன்னா அது நம்மளால வந்து நம்மளே கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு உள்ளுக்குள்ள இருக்கு. ஆனால் கடைசியில பாத்தீங்கன்னா சாவது சாமானிய மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க. அது லட்சக்கணக்கான மக்கள் 2011 செத்தாங்க. அதே நிகழ்வு திருப்பி துயரம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் சாவுக்காக போறாருன்னு சொல்லிட்டு அந்த பேரை வைத்துக் கொண்டு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஆட்சியை பிடிப்பதும், ஆட்சி போய்விட்டால் கிளர்ச்சியாளர்கள் மார்க்கத்துடைய பேரை சொல்லிக் கொண்டு செய்வதும் இது நடந்து கொண்டிருக்கு. பாவி மக்களை கொல்லும் போது அல்லாஹ் அக்பர்ங்கிற கோஷம் தான். எவ்வளவு பெரிய கான்ஸ்பிரசி பாருங்க. அப்ப வந்து சர்வதேச நாடுகளுக்கு எந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை கொடுக்குறாங்க. இப்ப இஸ்லாம் ஏன் தீவிரவாதம்
இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள்ங்கிற இந்த பதம் வந்து இதை வைத்து எப்படி கடத்தப்படுதுன்னு நீங்க பார்க்கணும். இதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்ல. இந்த HTS சொல்லக்கூடிய ஹயாத் சாம்ங்கிற அந்த அமைப்புக்கும் இதுக்கும் இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம்? கிடையாது, எந்த சம்பந்தம் இல்ல. அல் நுஸ்ராவுக்கு இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம்? அல் கயாத்துக்கு இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம்? ISISக்கு இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம்? இப்ப இவர்கள்லாம் யாரு? இவர்கள்லாம் எப்படி வந்து கூர்த்திட்டப்படுகிறார்கள்? எப்படி வந்து ஃபண்ட் பண்ணப்படுறாங்க? இவங்களுக்கு கோடிக்கணக்கான $பில்லியன் எப்படி கிடைக்குது? ஆயுதங்கள் எப்படி கிடைக்குது? எங்க இருந்து யார் கொடுக்குறாங்க? இதை யோசிச்சு பாருங்க. அப்ப இதெல்லாம் வந்து சர்வதேச அளவில் இருக்கின்ற அந்த கான்ஸ்பிரசி, ஒரு கல்லை தட்டினா இன்னொரு கல்லு விழுகும் அப்படிங்கிற மாதிரியான இடத்துக்கு இஸ்ரேலுக்காக இங்க நகர்த்தப்படுகின்ற ஒரு விளையாட்டுல ஒரு பகுதி தான் அது. சரி, கடைசியா இந்த அல்-அக்ஸா சொன்னீங்க இல்லையா, அல்-அக்ஸாவை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுக்கு ஏற்கனவே இன்னொரு பிளானும் இருக்குது. அவங்களுடைய 3வது கோவில் அங்க கொண்டு வந்து கட்டணும் அப்படிங்கிற மாதிரி. இப்ப முதல் முறையா அவங்க கொஞ்சம் அதிகமாவே அந்த அல்-அக்ஸா மசூதியை வந்து கட்டுப்படுத்துறாங்க. ஒருவேளை அவங்களுடைய நோக்கம் நிறைவேறுமா? இந்த இடத்துல அல்-அக்ஸாவை தகர்த்து விட்டு அவங்களுடைய அந்த 3வது கோவிலை கொண்டு வந்து கட்டுறதுக்கான வாய்ப்பு? அதாவது என்னன்னா, அவர்கள் வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ட்ரம்போட ஆட்சி தான் அவர்களுக்கான இறுதி வாய்ப்புன்னு நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட். இரண்டாவது, அவருடைய மத நம்பிக்கையின்படி அந்த அல்-அக்ஸா அந்த குவிமாடம் தானாக இடிந்து விழ வேண்டும். அது இடிக்கக்கூடாது. எப்பவும் இடிச்சிருப்பாங்களே, அவங்களுடைய நம்பிக்கை அப்படி இருக்கு. நம்பிக்கை அது மலை தானாக இடிந்து விழும் பொழுதுதான் கட்டணும். அதனாலதான் சுத்தி வெடி வைக்கிறாங்க, சுத்தி சுரங்கம் தோண்டிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க அந்த அல்-அக்ஸா அந்த மசூதி இருக்கின்ற அந்த குவிமாடம் இருக்கு, அந்த மலை குவிமாடம் 5 கிலோமீட்டர் சுற்றளவு இருக்கும். அதை சுற்றி ஏராளமான சுரங்கங்கள் இருக்கு. ஏராளமான சுரங்கங்களை தோண்டிட்டு இருக்காங்க. இவங்க அந்த அகழ்வாராய்ச்சி பண்றோங்கிற பேர்ல நாங்க அகழ்வாராய்ச்சி பண்றோம், அந்த 3ஆம் கோயிலுக்கான கட்டுவதற்காக நிறைய இது பண்றோம். சொல்ல போனா அது ஒரு இது கூட சொன்னாங்க, இந்த சாலமனுடைய DNA உள்ள ஆளை கூட தேடி கண்டுபிடிக்கிறோம். இல்ல, கண்டுபிடிச்சாச்சுட்டாங்க, அதையும் சொல்லிட்டாங்க. அது எங்கேயோ இடத்துல சாலமனுடைய DNA ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் அந்த சமயத்துல இருக்கணும். அதுக்கு ஏத்த மாதிரி பண்றாங்க. அதுக்கான கன்று, அந்த காளை மாடு வந்து இறக்கியிருக்காங்க. அதுக்கான ஒரு அருங்காட்சியம் பண்றாங்க. இந்த மலைக்கு கீழே ஒரு பெரிய மியூசியம் வச்சிருக்காங்க, எப்படி நாங்க கட்ட போறோம்னு. இது எல்லாம் ஒரு ஸ்டெப்பா நடக்குது இல்ல. அப்ப இந்த மலையும் தானா இடிந்து விழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏற்கனவே சொல்லிருக்கோன்னு நினைக்கிறேன், அந்த மலையை முட்டி முட்டி அழுவது கூட மலையே நீ வந்து விழுந்து விடுங்கிறது மாதிரி சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது இது விழுந்துரும், அல்லது ஒரு ஸ்டேஜ்ல வந்து அதுவாகவே விழுந்துருச்சுன்னு சொல்லி இவங்க ஏதாவது பண்ணலாம், எது வேணாலும் நடக்கலாம். மொத்தத்துல வந்து ஒற்றை இஸ்ரேல் தேசமாக மாற்றக்கூடிய எல்லா வேலையும் நெருக்கமும் நீ கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் அதற்கான வேலைகள். இப்ப அந்தந்த நாடுகளை வந்து சைலண்ட் பண்றாங்க. யாரெல்லாம் எதிர்ப்பாங்க இப்ப இந்த வேலைக்கு? ஈரான் சைலண்ட் பண்ணணும், சிரியால பிரச்சனை நடக்கணும். ஏற்கனவே இந்த ஒப்பந்தம் போட்டு இவங்களை ஹமாஸ இப்போதைக்கு ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வேலை இப்படி ஒன்னொன்னா நடந்துகிட்டு இருக்கு. அவங்க ஹிஸ்புல்லா இருக்கிற இடமே தெரியல, பாவம். அதான் நீங்க சரியா கேட்டீங்க. ஹிஸ்புல்லா அவங்களுடைய தளபதி கொல்லப்பட்டார், முக்கியமான தளபதி. அதற்கு பழிவாங்குவோன்னு சொன்னாங்க. என்ன நடக்குது? அந்த கொல்லப்பட்ட போது கூட அவங்க அசரல, அவங்க வழக்கம் போல அவங்களுடைய தாக்குதல் இருந்துகிட்டு இருக்கு. அதான் சொல்றேன், இப்ப சிரியால பிரச்சனை ஆரம்பிச்ச உடனே இப்ப அவங்க இருக்காங்க. தெரியுதா எங்க போனாங்க? லெபனான்ல என்ன செய்யறாங்க? இப்ப இதெல்லாம் நீ கனெக்ட் பண்ணி பாருங்க. அப்ப ஈரானை வந்து சைலண்ட் பண்ணிருக்காங்க. அப்ப அதற்கு ரஷ்யா உதவி செய்யற அந்த இடத்துக்கு நடந்திருக்கு. அப்ப நீங்க வந்து ஈரானை சைலண்ட் பண்ணிட்டு அந்த வேலையை ரஷ்யாவை செய்ய வச்சு இன்னைக்கு வந்து எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்க்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டாங்க. இப்ப இது எல்லாமே வந்து ஒரு கால்குலேஷன் தான். அதன் அடிப்படையில் இன்னைக்கு ரொம்ப தெளிவா இதுவரை வரலாற்றில் இல்லாம அல்-அக்ஸா மசூதிக்குள் பாலஸ்தீனர்கள் நுழையக்கூடாது என்ற அந்த இடத்துக்கு இன்னைக்கு முதல் தடவை நடந்திருக்காங்க. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள வரும்போது தடுப்பாங்க அல்லது மிரட்டுவாங்க, தொழுது உடனே போகணும்னு சொல்லுவாங்க. அதான் நடக்கும். அதற்கென்று ஒரு வாயில் இருக்கு. பாலஸ்தீனிய மக்கள் வருவதற்கென்று 2-3 வாயில்கள் தனியாக இருக்கும். அதுல ஜோர்டான் வீரர்கள் தான் பாதுகாப்பாங்க, இஸ்ரேல் வீரர்கள் பேருக்கு நிற்பாங்க. இன்னைக்கு முழுக்க இஸ்ரேல் வீரர்கள் நின்று அவர்களை நீங்க வந்து 50 வயசு 55 வயசு ஆச்சான்னு பார்க்க வேண்டியது, முன் அனுமதி இருக்கான்னு பார்க்க வேண்டியது, ஏகப்பட்ட சுங்கச்சாவடி ஃபுல்லா சோதிச்சு கொஞ்ச நேரம் தொழுதுட்டு அனுப்பி விட்டுறது, இதை செஞ்சுட்டு இருக்காங்க. இது இன்னும் போக போக முழுமையான ஒரு தடையை கொண்டு வரும் வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு நிறைய இருக்கு. அதான் இப்போ உள்ள சூழல். சரி, அல்ஹம்துலில்லாஹ். இந்த சிரியா விவகாரத்தை கேட்கறதுக்காக தான் வந்தோம். நீங்க எல்லாமே இந்த கனெக்டிங் த டாட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது சர்வதேச அரசியல் வந்து எல்லாமே இஸ்ரேலுக்காக தான் எல்லாமே நடக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷால்லாஹ் பார்ப்போம் இன்னும் என்ன மாதிரியான உலக அரசியல் எப்படி எல்லாம் மாறப்போகுதுன்னு தெரியல. ட்ரம்ப் வந்ததுல இருந்து எல்லாம் தடாலடியா தான் இருக்கு.
இன்ஷால்லா நம்ம அடுத்த பதிவுல இன்ஷா அல்லாஹ். சந்திப்போம். அடுத்த முறை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.